தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியைச் சேர்ந்த A+ கேட்டகரி ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை செம்மஞ்சேரி தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்கள். பாலவேல், சென்னை உள்ளிட்ட சென்னை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் தேடப்பட்டு வந்த ஒரு முக்கிய குற்றவாளி ஹைகோர்ட் மகாராஜா A+ கேட்டகரி ரவுடியான இவர் கடந்த 17ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தாசில்தார் சோழிங்கநல்லூர் பகுதியில் வசித்து வருகிறார். இவரிடம் ஆன்லைன் மூலம், அதாவது டெண்டர் என்ற ஒரு ஆப் மூலம் அந்த ஹைகோர்ட் மகாராஜாவின் மனைவி அவரிடம் பழகி அவரிடம் உல்லாசமாக இருப்பதற்காக பேசி இரவு நேரத்தில் ஈசிஆரில் உள்ள ஒரு கடற்கரையில் உள்ள ரெசார்ட்டுக்கு சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே முன்னதாக இருந்த ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் பெண் தனலட்சுமி என்பவர் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் இந்த தாசில்தாரை கத்தி முனையில் மிரட்டி அவரிடமிருந்து 25 சவரன் தங்க நகையும் 15,000 ரூபாய் ரொக்க பணமும் பறித்துக் கொண்டு அவரை கடற்கரை அழைத்து சென்று கத்தி முனையில் மிரட்டி இந்த குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது, குறிப்பாக காவல்துறையிடம் சொல்லக்கூடாது என்று மிரட்டி அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்த அந்த தாசில்தார் மீண்டு வந்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணை துணை ஆணையர் பொன் கார்த்திகேயன் அவருடைய மேற்பார்வையில் செம்மஞ்சேரி உதவி ஆணையாளர் வெங்கடேசன் தலைமையில் SI உதவி ஆய்வாளர் சுரேஷ் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து செம்மஞ்சேரி மீண்டும் சோழிங்கநல்லூர் பகுதியில் கத்திமுனையில் வேறு ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த இந்த முக்கிய பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜா, அவரது மனைவி பிரியதர்ஷினி, பெண் கூட்டாளியான தனலட்சுமி ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். தற்போது அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இவ்விசாரணையில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும், குறிப்பாக கொலை முயற்சி, ஆள்கடத்து, இது போன்ற வழிபறி, கொள்ளை சம்பவம் போன்ற உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் இவர் மீது நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. குறிப்பாக கடந்த மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாக மேடவாக்கம் பகுதியில் ஒரு வழக்கறிஞரை கத்தி முனையில் மிரட்டி அவரிடம் 25 சவரன் தங்க நகையை பறித்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி வினோத்.